நம்ம ஹீரோட பேரு தாமஸ் கைசர். இவர் பருவ காலத்துக்கு வந்ததுலேருந்து இவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல ரோஸ்னு ஒரு இளவரசி வருவா. தூங்கின நிலைமையிலே வருவா. அவ கிட்ட போய் ஒரு முத்த கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ள இவருடைய கனவு கலைஞ்சு இவரே எஞ்சிப்பார். இப்படியே பல நாட்கள் இவருக்கு கனவு வர ஒரு நாள் ஒரு லாயர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. உங்களுடைய மாமா ரீசெண்டா இறந்துட்டாரு, அவருடைய அரண்மனை இனிமே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்ல, சரி ஓகேன்னு அந்த அரண்மனைக்கு நம்ம ஹீரோ போறாரு. அங்க போனதுல இருந்து நம்ம ஹீரோக்கு நிறைய அமானுஷங்கள் வருது. கனவுல இவ்வளவு நாளா தூங்கிட்டு இருந்த அந்த இளவரசி இப்பதான் முழிச்சு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு விசிட் பண்றா. என் தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க வந்தவன் காணாம போயிட்டான், அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க அடிக்கடி வரேன் அவ சொல்ல, சரி ஓகே எனக்கும் நிறைய விஷயங்கள் இங்க தெரிஞ்சுக்கணும், வா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அரண்மனையை பத்தி அவங்க நிறைய ஆராய்ச்சி செய்றாங்க. ரோஸ் என்ன சொல்றா, நீ நானும் ஒரு சாபத்துல மாட்டிட்டு இருக்கோம் கேசர், நீ எனக்கு முத்தம் கொடுத்தா நானும் நீ இந்த சாபத்துல இருந்து வெளியில வந்துரும், அப்படின்னா என்ன மாதிரியே நீ இந்த அரண்மனையில மாட்டிப்பேன்னு சொல்ல, சரி ஓகே அந்த பொண்ணு இந்த அரண்மனையில எங்க தூங்கிட்டு இருக்கான்னு ஹீரோயினோட துணையோட ஹீரோ தேடி கண்டுபிடிச்சு போய் அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா ஏஞ்ச ஸ்லீப்பிங் பியூட்டி அழகானவளா இருப்பான்னு பார்த்தா பயங்கர அரக்கியா இருக்கா. சாபத்தை விமோசனம் கொடுத்ததா நினைச்சு நம்ம ஹீரோ சாபத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. நம்ம ஹீரோவையும் முடிச்சு மத்தவங்களையும் முடிச்சுட்டு இனிமே உங்க எல்லாரையும் நான் தாண்டா பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உண்மையான உருவத்தில் அவர் நிக்க அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க.